இன்றளவும் எல்லாரும் எம்ஜிஆரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் செய்த நல்ல காரியங்கள் பல. வைகையாரும் பொன்னியாரும் கூட வற்றி போகலாம், ஆனால் எல்லோர் இதயத்திலும் வற்றாத ஒரே வரலாறு எம்ஜிஆர். தமிழ் சினிமாவில் முதலில் காண்டாக்ட் லென்ஸ் போட்டு நடித்த முதல் நடிகர் எம்ஜிஆர் தான். அதே போல் படகோட்டி படத்தில் முழுக்க முழுக்க செப்பலே இல்லாமல் எல்லா இடத்துலையும் நடப்பார். நடிப்பை நடிப்பாக பார்க்காமல் ஒரு மீனவனின் துடிப்பாக பார்த்தார் எம்ஜிஆர். ராமசாமி ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன் ஒரு பழம்பெரும் நடிகர், அவருடைய தாயார் இறந்து விடுறாரு. அடக்கம் பண்ணுறதுக்கு கூட காசு இல்லை. எம்ஜிஆரை அணுகிறாரு. ரொம்ப பரிதாபகரமாக நின்றுட்டுருக்காரு. எம்ஜிஆர் அந்த நேரத்தில் எங்கேயோ அவசரமாக கிளம்பிட்டுருக்காரு. அப்படி அவசரமாக கிளம்பிட்டு இருந்தாலும் சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமனை பார்த்து அவர்கிட்ட என்ன விஷயம்னு கேட்டுட்டு அவருடைய உதவியாளரை கூப்பிட்டு வெங்கட்ராமன் கேட்குற பணத்தை கொடுத்துட்டு அவரை வேனில் கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர். நன்மை செய்வதே என் கடமையாகும், நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும், நட்பை வளர்ப்பதே என் லட்சியமாகும். வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு, அந்த பாடல் தான் இது. ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தும் போது ராமசாமி காமராஜர் ஐயாவை பற்றியும் சொல்லியிருக்காரு. கர்ம வீரர் காமராஜர். கர்ம வீரர் என்றால் தன்னுடைய செயல்களை ஒழுங்காக செவ்வனே சுயநலம் பாராமல் மக்களுக்காகவே பணிபுரிந்தவர் தான் கர்ம வீரர் காமராஜர். அப்போது அவருடைய இறக்கும் தருவாயில் வெறும் 18 ரூபாய் தான் அவருடைய சொத்து. எந்த விதமான வாகனமோ துணிமணிகளோ ஆடம்பர பொருள்களோ வீடோ வாசலோ எதுவும் சேர்த்தாமல் மக்களுக்காகவே வாழ்ந்தார். அதனால தான் அவருக்கு அந்த கர்ம வீரருங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க மக்களுடைய மனதில் என்றும் நீங்காத இருப்பவர் காமராஜர் ஐயாவும் தான். காமராஜர் ஐயாவை எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிக்கும். வெவ்வேறு கட்சியாக இருந்தாலும் காமராஜர் ஐயாவை ரொம்ப மதிப்பார் எம்ஜிஆர்.